இலவச அகாடமி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் எரர் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு ஈச் டே ஈச் எரர் பகுதியோட டே 91 வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க மக்களே, a rich is arrogant அப்படின்னு சொன்னா தப்பு. a poor is genuine அப்படின்னு சொன்னா அதுவும் தப்பு மக்களே. ஏன் அப்படின்னா ரிச் புவர் இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ் மக்களே. இத வந்து நம்ம நவுனா யூஸ் பண்றோம். இந்த இடத்துல ஏ ரிச் ஏ புவர் இப்படி எல்லாம் போட்டா தப்பு. அது எப்படி சொல்லணும்? டா ரிச் சொல்லணும், டா புவர் சொல்லணும். அதே மாதிரி verb plural verb தான் போடணும் மக்களே. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. verb plural verb தான் போடணும். the rich or arrogant தான் சொல்லணும். the poor or genuine அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்ப நான் ஒருத்தவரை மட்டும் சொல்லணும்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு டவுட் வரும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா a blind man came here அப்படின்னு சொல்லணும். இப்ப ஒரு poor man ஒருத்தன் ஜென்யூனா இருக்கான்னா a poor man is genuine அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, a blind came here ன்னு போட்டா தப்பு. இங்க a blind is intelligent சொல்லலாமா மக்களே? நீங்களே சொல்லுங்க. தப்பு. இப்பதான் பார்த்தோம். இங்க blind அப்படிங்கிறது adjective நவுனா யூஸ் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல a blind போட்டா தப்பாயிரும். என்ன சொல்லணும்? a blind man is intelligent ன்னு சொன்னா கரெக்ட். a blind man is intelligent அப்படின்னு நான் சொல்றேன்னா கரெக்ட். அப்படின்னு சொன்னா கரெக்ட் மக்களே. சரிங்களா? சரி, அதே மாதிரி the blind or intelligent சொல்லலாமா? இதுவும் கரெக்ட் தான். adjective வந்து நம்ம நவுனா யூஸ் பண்றோம். அப்ப வந்து the blind போடுறோம். verb வந்து plural verb போடுறோம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியலன்னா ரெண்டாவது தடவை பாருங்க, இன்னும் சூப்பரா புரியும். சரி மக்களே, the deceased was taken to his home இந்த சென்டென்ஸ் கரெக்டா தப்பா இத பத்தி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.